ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நாம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இல்லை ஏதாவது ஒரு டெக்னிக்கல் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸில் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். என்னுடைய டெலிகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப்புடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, முந்தைய வீடியோ கொடுத்த சில ஸ்டாக்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் அதை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இந்த வீடியோவில் என்ன நான் சொன்னேன், என்ன ஆயிடுச்சு என்பதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் உண்மையிலேயே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை பயன்படுத்தி உங்கள் பர்சனல் ஸ்டாக்ஸை பற்றியும் கேட்கலாம். இன்டர்டேயில் என்ன நடக்க போகுது என்பதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ நம்ம இண்டெக்ஸை போயிடலாம். முன்னாடி ஃபஸ்ட்டு இண்டெக்ஸு. ஸோ இதுதான் நிஃப்டியுடைய சார்ட்டு. ஸோ இதில் நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி 21,680க்கு மேலே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை பை பண்ணுங்க. 2 டார்கெட் சொன்னேன், 21,730 அண்ட் 21,780. ஸோ நேற்று என்ன ஹை போயிடுச்சு அப்படின்னா 21,800 லெவல் கிட்ட போயிருக்கு நிஃப்டி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 120 புள்ளிகள் நிஃப்டியில் மட்டும் நாம் இன்டர்டேலேயே நம்மளால கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதில் தான் நான் உங்கள் எல்லார்கிட்ட சொல்கிறேன், ரொம்ப க்ளோஸாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் லிஸ்ட்டை வைங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க, நல்ல லாபத்தை இன்டர்டேல சம்பாதிங்க. ஸோ இன்னைக்கு என்ன எப்படி இருக்க போகுது மார்க்கெட் அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆகி ஒரு புல் பேக் அதுக்கப்புறம் நான் சொன்னது அந்த 680 லெவல் கிட்ட அதுக்கப்புறம் 800 லெவல் வரைக்கும் போய் இந்த லெவலில் நிஃப்டி சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. பண்ணி அதுக்கப்புறம் பிரேக்கும் ஆயிருக்கு. கடைசியில் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் இந்த இடத்துல தான் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அதே இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் நேற்று நடந்தது. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா 21,780 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங்கில் இந்த லெவல் பிரேக் பண்ணாலே நம்ம தாராளமாக நிஃப்டியை பை பண்ணலாம். கீழே 21,780 ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் கூட நீங்கள் செல் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் உங்களால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். இன்கேஸ் இது பிரேக் பண்ணால் ஒரு 50 புள்ளிகள் நம்மளால ஈஸியாக கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இதை பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ முதல்ல நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகி இல்லை இந்த இடத்த 21,780 உடைச்சு ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் ஒரு 40 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் வைங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 21,830 லெவல், செகண்ட் 21,900 லெவல், சாரி 900 லெவல். இதுதான் உங்களுடைய அல்டிமேட் டார்கெட், நிஃப்டியுடைய அல்டிமேட் டார்கெட். ஸோ நிஃப்டி 21,780 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணுங்க. 40 புள்ளிகள் ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் நிஃப்டியை பை பண்ணுங்க. சப்போஸ் நிஃப்டி கேப் அப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நேற்று என்ன சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி தான்
நீங்கள் வெயிட் பண்ணுங்க. திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட்டை திருப்பி டச் ஆகி என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இன்கேஸ் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சு, இல்லை இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த நெக்லைனை உடைக்கும் போது அந்த நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா நிஃப்டியை திருப்பியை பை பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பேட்டர்னுடைய பாட்டம் தான் உங்கள் ஸ்டாப் லாஸாக இருக்கணும். இதுதான் உங்கள் ஸ்டாப் லாஸாக இருக்கணும். இங்கே பிரேக் பண்ண உடனே நீங்கள் பை பண்ணுங்க. இதை ஸ்டாப் லாஸாக வைங்க. ப்ராஃபிட் வந்து 1:1. இந்த லெவலில் வந்து 1 வைங்க. 1:1 அண்ட் 1:2. இந்த ரெண்டு தான் டார்கெட்டை கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் டபுள் பாட்டம் இல்லை இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் நிஃப்டி வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு வச்சுக்கோங்க, அதாவது 21,720 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை வந்து செல் பண்ணுங்க. கொஞ்சம் ஸோ இனிஷியல் டார்கெட் வந்து 21,680. அதுக்கப்புறம் இங்கே சஸ்டெயின் ஆகி ஒரு 30 மினிட்ஸ் இங்கேயே இருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் திருப்பியும் நிஃப்டி வந்து கீழே வரலாம். அதாவது 21,600 லெவல் கிட்ட வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலையே நிஃப்டியை ஒரு தடவை புக் பண்ணுங்க. ஏன்னா நிஃப்டியுடைய ட்ரெண்டு வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டு. அதனால ரிவர்ஸாக போகும்போது எப்போவுமே ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. நிஃப்டியோட ட்ரெண்ட் புல் ட்ரெண்ட். அதனால ஒரு சின்ன அங்கங்கே ஒரு மைனர் கரெக்ஷன் வரும்போது அந்த கரெக்ஷனில் ஒரு அமௌண்ட் ஒரு பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்காக தான் இமீடியட்டாக நம்ம வந்து புக் பண்ணிட்டு வெளியே வர சொல்கிறோம். ஸோ இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 48,350க்கு மேலே நீங்கள் பேங்க் நிஃப்டியை பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி கூட கொஞ்சம் லைட்டாக கேப் அப் ஓப்பன் ஆகி ஒரு ஹை போய் அதுக்கப்புறம் திருப்பி அந்த லெவல், அதாவது 48,350 லெவல் வந்து திருப்பி நம்முடைய டார்கெட் 48,600 ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்முடைய இந்த ரெண்டு டார்கெட்டும் பேங்க் நிஃப்டி நேற்று அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20-50 பாயிண்ட்ஸ் நமக்கு இன்ட்ராடேலயே நேற்று கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கணும் அப்படின்னா நேற்று ஃபுல்லாக வந்து இந்த ரேஞ்சிலே தான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆயிடுச்சு. அதாவது இங்கேருந்து ஒரு ஷார்ப் ரேலி வந்து இதே இடத்துல தான் ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஒன்று இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணலாம், இல்லை இந்த லெவல் பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த கூட நம்ம எடுத்துடலாம். ஸோ சப்போஸ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 48,650 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 100 புள்ளிகள், டார்கெட் வந்து 48,750, அல்டிமேட் டார்கெட் வந்து 49,000. அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் இருக்கு பார்த்தீங்கன்னா 49,000, அது கிட்ட வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகலாம். பட் நீங்கள் வந்து ப்ராஃபிட் முன்னாடியே புக் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது 48,750 ஒரு 100 புள்ளிகள் இல்லை 150 புள்ளிகள் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திருப்பியும் இந்த லெவலுக்கு ரீடெஸ்ட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நெகட்டிவ், அதாவது இங்கே சொன்ன மாதிரி ஒரு பேட்டர்ன், அதாவது டபுள் பாட்டம் பிரேக் அவுட் இல்லை இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட்
இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன செய்யலாம்னா நீங்கள் அந்த பேட்டர்ன் நெக்லைன் எங்கே உடையுதோ அங்கே நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக நீங்கள் வைக்கலாம். அதாவது இந்த பாட்டமை வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். இனிஷியல் டார்கெட் வந்து 1:1 அண்ட் 1:2. ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் ப்ராஃபிட்டை பேங்க் நிஃப்டியில் புக் பண்ணலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். அதாவது 1 மினிட் இருந்தாலும் சரி, 3 மினிட்ஸ் இருந்தாலும் சரி, 5 மினிட்ஸ் இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரியான லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பாருங்கள் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அப்போ தான் உங்களால் வந்து ஈஸியாக அந்த ரேஷியோஸை வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இது பையிங்கு. செல்லிங் வந்து சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 48,350 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டலை பிரேக் பண்ணால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். அதாவது 160, 200 அந்த லெவலில் நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து புல் ரன்னில் இருக்கிறதுனால இந்த லெவல்லேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆனாலே நீங்கள் என்ன பண்ணலாம்னா புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். இல்லை இங்கேருந்து திருப்பி நீங்கள் ஒரு பை கால் கூட தாராளமாக பண்ணலாம். அந்த கேண்டலுடைய லோவர் ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் வெயிட் பண்ணலாம். திருப்பியும் இந்த லெவல் கிட்ட, அதாவது 48, 500, 600, 700 லெவல் திருப்பி இங்கேருந்து கூட பேங்க் நிஃப்டி வந்து ரேலி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எவ்ரி டிப்பு வந்து நீங்கள் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி நீங்கள் பை பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியை. ஸ்டாப் லாஸ் வந்து 100 புள்ளிகளை ஸ்டாப் லாஸை வச்சு இந்த இடத்துல வரும்போது நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் கிளியராக. சப்போஸ் ஏதாவது நல்ல பேட்டர்ன் லைவ் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆனால் கூட நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணும்படி நான் கேட்டுக்கிறேன். இப்போ சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து டெல்டா கார்ப். ஸோ டெல்டா கார்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அருமையான ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது. நாளைக்கு இந்த 2 லெவல்லையும் பிரேக் பண்ணால் நீங்கள் ஒரு செல் பண்ணலாம் டெல்டா கார்ப்பை. செல் பிலோ 142, ஸ்டாப் லாஸ் 146, டார்கெட் 139, 137 அண்ட் 135. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். 146 ஸ்டாப் லாஸை வச்சு செல் டெல்டா. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், தால்மியா பாரத். ஸோ இந்த தால்மியா பாரத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு, சூப்பராக ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்து இப்போ ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு தால்மியா பாரத். அது மட்டும் இல்லை, அந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ க்ளோசிங் வந்து இந்த பிரேக் அவுட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு 2315 லெவல் வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 2340 வைங்க. டார்கெட் 2300, 2280 அண்ட் 2250. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். 2340 ஸ்டாப் லாஸை வச்சு செல் தால்மியா பாரத். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், பந்தன் பேங்க். ஸோ இந்த பந்தன் பேங்க் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட இங்கே இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு ரேலி வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகி திருப்பியும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 241, ஸ்டாப் லாஸ் வந்து 237, டார்கெட் 244, 246 அண்ட் 250. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்கள். 237 ஸ்டாப் லாஸை வச்சு பை பந்தன் பேங்க். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், பிஎஃப்சி.
ஸோ பிஎஃப்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால் தாராளமாக செல் பண்ணலாம். செல் பிலோ 383, ஸ்டாப் லாஸ் 390, டார்கெட் 379, 375 அண்ட் 370. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. 390 அப்போ வச்சு செல் பிஎஃப்சி. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது வந்து டெக் மஹிந்திரா. ஸோ டெக் மஹிந்திரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த ஸ்டாக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் இந்த லெவலில் பிரேக் பண்ணா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணால் இது ஏரியா ஆஃப் கன்ஃப்ளூவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணுங்க. பை அபவ் 1289, ஸ்டாப் லாஸ் 1275, டார்கெட் வந்து 1298, 1307 அண்ட் 1320. இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. 1275 ஸ்டாப் லாஸ் வச்சு பை டெக் மஹிந்திரா. ஸோ இன்னைக்கு கொடுத்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்க. பிரேக் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணுங்க. நேற்று கூட ஒரு 5 ஸ்டாக்ஸ் நான் சொன்னேன். அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. 2 ஸ்டாக் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. அதாவது நம்ம சொன்ன லெவல் போகல. அந்த ஸ்டாக்ஸில் வந்து ஜாக்பாட் ஒரு ஸ்டாக் நேற்று அடிச்சிருக்கு. அது என்னன்ட்டுனா அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா மித்த எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதனால் அதை நீங்கள் போய் பாருங்கள். அந்த ஸ்டாக் வந்து கமின்ஸ் இந்தியா. ஸோ கமின்ஸ் இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா நான் 1974 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். நேற்று ஒரே நாளில் நடந்தது நான் சொல்கிறேன். 1974 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். லோ பாருங்கள் 1933 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 41 ஜாக்பாட் பாயிண்ட்ஸ் நேற்று ஒரே நாளில் நமக்கு கம்யூனிஸ்ட் இந்தியாவில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சில ஸ்டாக்ஸ் நமக்கு இன்டர்டேல இந்த அளவுக்கு ஜாக்பாட் கொடுத்தது அப்படின்னா அதுக்கு தேவை உங்களுடைய உற்சாகம். நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் மூலமாக தான் இது மாதிரியான இன்னும் கூடுதலான எஜுகேஷன் வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் சைட்லேருந்து ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது கமெண்ட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டை நான் வந்து வாசிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் இன்டர்டே ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எப்போல்லாம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.